வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒயிட் சிக்கன் கிரேவி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட்டரு க்ரீமு எதுவுமே சேர்க்காமல் செய்கிறது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாரில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2-3 பல் பூண்டு, பச்சை மிளகா ஒரு 5-7 பச்சை மிளகா காரத்துக்கு, இஞ்சி பூண்டுக்கு தேவையான அளவு இஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 ஒரு 20 முந்திரி நான் ஒரு 1/2 hour சுடு தண்ணியில் ஊற வச்சு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பேஸ்ட்டு நிறைய கிடைக்கும், கிரேவி நிறைய கிடைக்கும். இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி இது செய்கிறது, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஜாவித்ரி, இது இவ்வளோத்தை மட்டும் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இது கிரேவியே. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஒரு சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பரான சைட் டிஷ். இப்போ நம்ம இதில் நான் ஒரு 1/2 கப்பு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தயிர் சேர்த்துட்டு இந்த தயிர் கூட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம். நல்லா கலந்து விடணும். இன்க்ரீடியன்ட்ஸு ரொம்ப கம்மி. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் சேர்த்துக்கலாம், க்ரீம் இருந்தால் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா க்ரீமு பட்டரெல்லாம் நம்ம ஸ்டாக் வச்சுக்க போகிறதில்ல அதெல்லாம். அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சேர்க்குறேன். இப்போ அந்த தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம இதில் தண்ணி மட்டும் சேர்க்குறதில்ல. தண்ணி சேர்க்காமல் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அதிலே தண்ணி பிரிஞ்சு வந்துடும், நிறைய தண்ணி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு மூடி வேக வைக்கணும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா வேறு டேஸ்ட் வரும், தண்ணி சேர்க்கலைன்னா வேறு டேஸ்ட் வரும். சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னுட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இல்லைன்னா பரவாயில்ல, கசூரி மேத்தி இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். அப்படியே பெப்பர் தூள் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா வற்ற விடணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா இறுகி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வந்துருச்சுன்னா சூப்பரான ஒயிட் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம பேஸ்ட்டாக பண்ணி சேர்த்து நம்ம வதக்கி இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, சட்டுன்னு செய்கிற ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.